வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் மிகவும் இதுவரை இல்லாத ஒரு தேர்தல் முடிவுகளாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க முடியுமா, அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதை எப்படி அவர் சால்வ் பண்ண போகிறார் அப்படின்றதையும் பார்க்கலாம். தேர்தல் முடிவுகள் ஒரு த்ரில்லர் திரைப்படத்தை போல நிமிடத்திற்கு நிமிடம் மாறிக்கொண்டே இருக்கும் நிலையில் தமிழக வெற்றி கழகம் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை பெற்று ஆட்சி அமைக்க தேவையான 118 என்ற மேஜிக் எண்ணை தொடவில்லை என்றால் என்ன நடக்கும் என்ற கேள்வி தற்போது அனைவருக்கும் அதிகம் எழுந்துள்ளது. இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றும் விஜய் முதலமைச்சராக முடியாமல் போகுமா, அல்லது தமிழகத்தில் ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்படுமா என்ற சட்ட சிக்கல்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதற்கான விதிகள் மிகவும் தெளிவானவை. முதலாவதாக 234 தொகுதிகளை கொண்ட தமிழக சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க 118 உறுப்பினர்களின் ஆதரவு கட்டாயம் தேவை. தற்பொழுது விஜய் தலைமையிலான தாவேகா 100க்கும் மேற்பட்ட இடங்களில் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலையில் அவருக்கு இன்னும் குறுகிய இடங்கள் மட்டுமே தேவைப்படுகிறது. ஒருவேளை தேர்தல் முடிவுகள் இறுதியில் தாவேகா 118 சீட்டை எடுக்கலை. இப்போ இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் தொங்கு சட்டமன்றம், அதாவது ஹேங் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் உருவாகிருக்கு. இத்தகைய தருணத்தில் ஆளுநரின் முடிவால் மிக முக்கியமாக அமையும். பொதுவாக மிகப்பெரிய ஒற்றை கட்சியின் தலைவர் என்ற முறையில் ஆட்சி அமைக்க உரிமை கோர விஜய் தான் ஆளுநர் முதலில் அழைப்பார். விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற முடியும். ஆனால் பதவியேற்ற குறிப்பிட்ட காலத்திற்குள் சட்டமன்றத்தில் தனது பெரும்பான்மையை அவர் நிரூபிக்க வேண்டும். இந்த இடத்தில்தான் விஜய்க்கு மிகப்பெரிய அரசியல் சவால் காத்திருக்கிறது. அந்த தேவையான குறிப்பிட்ட உறுப்பினர்களின் ஆதரவை அவர் எப்படி பெறப்போகிறார் என்பதுதான் கேள்வி. சுழற்சிகள் அல்லது சிறிய கட்சிகளின் ஆதரவை பெற்று அவர் பெரும்பான்மையை நிரூபிக்கவிட்டால் அவரே தமிழகத்தின் முதலமைச்சராக தொடர்வார். ஆனால் எந்த ஒரு கட்சியும் ஆதரவளிக்க முன்வரவில்லை என்றாலோ, அல்லது மற்ற கட்சிகள் அனைத்தும் இணைந்து விஜய்க்கு எதிராக ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கி பெரும்பான்மையை காட்டினாலும் விஜயால் முதலமைச்சர் பதவியில் நீடிக்க முடியாது. அரசியலமைப்பு சட்டம் 164 படி பெரும்பான்மை கொண்ட ஒருவரையே ஆளுநர் முதலமைச்சராக அங்கீகரிக்க முடியும். பலரும் ஆளுநர் ஆட்சி அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது உடனடியாக வந்துவிடாது. எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது, எந்த ஒரு கூட்டணியும் பெரும்பான்மையை நிரூபிக்க தயாராக இல்லை என்ற ஒரு முட்டுக்கட்டை நிலை உருவானால் மட்டுமே சட்டப்பேரவை 356 விதி, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு ஆளுநர் பரிந்துரை செய்வார். அப்படி ஆளுநர் ஆட்சி அமலுக்கு வந்தால் தமிழக சட்டமன்றம் முடக்கப்படும் அல்லது கலைக்கப்படும். அந்த சூழலில் அமைச்சரவை என எந்த அதிகார அமைப்பும் இருக்காது. மாநிலத்தில் முழு நிர்வாகமும் ஆளுநரின் கட்டுப்பாட்டிற்கு செல்லும். ஆகையால் அதிக ஆலோசனைப்படி ஆளுநரை ஐபிஎஸ் அதிகாரிகளின் ஆலோசனைகளின்படி ஆளுநரே மாநிலத்தை நிர்வகிப்பார். ஆனால் இது ஜனநாயகத்தின் பின்னடைவாக கருதப்படுவதால் ஆளுநர் பெரும்பாலும் அனைத்து கட்சிகளுக்கும் வாய்ப்பு கொடுத்து ஒரு நிலையான ஆட்சியை உருவாக்க முயற்சிப்பார். எனவே விஜய் முதலமைச்சர் ஆவாரா என்ற கேள்விக்கு வாய்ப்புகள் அதிகம். புறக்கணித்துவிட்டு மற்றொரு ஆட்சிகள் அமைப்பது என்பது ஆளுநருக்கு பெரிய சவாலாக இருக்கும். ஒற்றை பெரும் கட்சி என்ற அடிப்படையில் விஜய்க்கு முதல் வாய்ப்பு வழங்கப்படும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மற்றவர்களின் ஆதரவை திரட்டி தனது பலத்தை நிரூபிப்பதில் தான் விஜயின் அரசியல் ராஜதந்திரம் அடங்கியிருக்கிறது.
இவ்வளவு பெரிய மக்கள் ஆதரவை பெற்ற பிறகு ஒரு சில இடங்களுக்காக ஆட்சி கை நழுவி போவதை விஜயும் விரும்ப மாட்டார். மக்களும் ஏற்க மாட்டார்கள். அதனால் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிகள் அல்லது ஆதரவு குறித்து பேச்சுவார்த்தைகள் மூலமாக விஜய் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வதற்கான சாத்தியக்கூறுகள் தற்போதைய நிலவரப்படி அதிகமாக தென்படுகிறது என்று அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.